அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் மன்னரைகளை சந்திக்கும் வரைக்கும் இறைவனுடைய ஈடுபாட்டிலும் இஸ்லாத்தினுடைய தொடர்பிலும் ஈமானின் மீது இறக்கக்கூடிய வாய்ப்பினையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கோடை கால விடுமுறை இன்னும் சில தினங்களில் 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவ மாணவியர்களுக்கு வர இருக்கிறது. நமது குழந்தைகள் இஸ்லாத்தில் உறுதியாக வாழ வேண்டும், இஸ்லாத்தின் மீது பற்றுள்ள குழந்தைகளாக அவர்கள் வாழ வேண்டும், ஈமானுள்ள குழந்தைகளாக, இரையச்சமுள்ள குழந்தைகளாக, நல்ல எதிர்காலம் மிக்க குழந்தைகளாக நமது குழந்தைகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சங்களை அவர்கள் தெரிந்து கொண்டால்தான் அவர்கள் ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக, சாலிகான குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக, தொழக்கூடிய குழந்தைகளாக, நமக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. இந்த கோடை கால விடுமுறை கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 8 வாரங்கள் நமது குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. இந்த விடுமுறையை நாம் எப்படி வணக்கமாக கழிக்க வேண்டும்? அந்த விடுமுறையை வீண் விளையாட்டிலும் கழிக்கலாம், அல்லது வணக்கமாகவும் கழிக்கலாம். அப்ப நமது குழந்தைகள் அந்த கோடை கால விடுமுறையை அவர்கள் வீணிலும் விளையாட்டிலும், டிவியிலும், அவர்கள் செல்போனிலும் தங்களுடைய விடுமுறையை பாழாக்காமல் தங்களுக்கு கிடைத்த அந்த பொன்னான வாய்ப்பினை, அந்த பொன்னான அந்த நாட்களை இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அந்த அம்சங்களில் அவர்கள் அதற்கென்று அந்த நாட்களை ஒதுக்கினால் அவர்களுடைய எதிர்காலம் சிறந்த எதிர்காலமாக இருக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையவே கிடையாது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறைந்த காலம் 2 மாதங்கள், குறைந்த காலத்தில், குறுகிய இந்த காலத்தில் குறைந்தபட்சமாக, அதாவது இஸ்லாமிக் சம்மர் கோர்ஸ் அல்லது இஸ்லாமிக் சம்மர் கிளாஸ், இஸ்லாமிய கோடைகால தீனியா சிறப்பு வகுப்பு, அது எல்லா இடங்களிலும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அந்த கோடைகால இஸ்லாமிய தீனியா வகுப்பிலே நமது குழந்தைகளை நாம் அதிலே சேர்த்து நாமும் பயன்பெற்று அவர்களும் பயன்பெறும் விதத்தில் அந்த கோடை காலத்தை நாம் அப்படி கழிக்க வேண்டும். இந்த இஸ்லாமிக் சம்மர் கோர்ஸ் அல்லது சம்மர் கிளாஸ் குறுகிய கால இந்த இஸ்லாமிய கோடை கால தீனியா வகுப்புல
10 அம்ச திட்டங்கள் அங்கே போதிக்கப்படுகிறது. அந்த 10 அம்ச திட்டங்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சங்கள். ஒரு குழந்தை தமது ஜீவிய காலம் வரைக்கும், தமது மரணம் வரைக்கும் இஸ்லாமிய குழந்தையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக இந்த கோடைகால தீனியாத் வகுப்பிற்கு நமது குழந்தைகளை அனுப்ப வேண்டும். சில தாய்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா, வருஷத்துல 10 மாசமும் படின்னு சொல்லிட்டு அந்த 2 மாசம் விடுமுறையிலையும் என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிறப்பு கிளாஸுக்கு போ, டியூஷனுக்கு போ அப்படின்னு இன்னும் கொடுமைப்படுத்துகிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது. அரசாங்கமே என்ன சொல்லுகிறது, கோடைகால விடுமுறை நாட்களில் எந்த ஒரு சிறப்பு வகுப்பும் கிடையவே கிடையாது. அது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, அல்லது 12ஆம் வகுப்பு மாணவராக இருந்தாலும் சரி, சிறப்பு வகுப்பு நடத்தக்கூடாது என்பது அரசாங்கத்தின் உத்தரவு. அப்ப அந்த கோடை காலத்தில் இஸ்லாமிய அந்த தீனியாத் வகுப்புல, மக்தப் வகுப்புல நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த குழந்தைகளை கலந்து சொல்ல, கலந்து கொள்ள நாம் பணிக்க வேண்டும். அங்க என்ன சொல்லப்படுகிறது? 10 அம்ச திட்டங்கள், குறுகிய கால பாட திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி ஒரு அடிப்படையான சில அம்சங்களை அவர்கள் பயிற்சி கொடுக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, அல் அதபு, ஒழுக்கம். அதாவது கல்வி முதலா ஒழுக்கம் முதலா என்று பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை விட ஒழுக்கத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கு 2 இடம் தான் கொடுக்கிறாங்க. ஒன்று அல் அதப், ஒழுக்கம். அது உயிரை விட மேலானது. அப்ப இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை நமது சிறார்கள், நமது குழந்தைகள் அவர்கள் கற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மேம்படும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய மேதை, பல ஆசிரியர்களிடம் கல்வி கற்றவர்கள், தமது சிறு பிராயத்தை கல்விக்காக அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் நாடு கடந்து கல்வி கற்று தமது தாயை தரிசிப்பதற்காக வேண்டி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்ற பொழுது அவருடைய வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவர் கதவு தட்ட இமாம் ஷாஃபி மாணவராக இருக்கின்ற பொழுது மதீனாவிலே தமது ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கல்வி கற்று தாயகம் திரும்பி தமது வீட்டிற்கு சென்று கதவை தட்டுகின்ற பொழுது உள்ளிருக்கக்கூடிய அம்மா யார் வந்திருக்கிறார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நான் உங்களுடைய உங்களுடைய குழந்தை ஷாஃபி வந்திருக்கிறேன். சரி, என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு அம்மா கேட்கிறாங்க. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நான் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது, இல்ல நீ இன்னும் கல்வி கேட்கல, திரும்ப போ, உனது ஆசிரியரிடத்துல போய் இன்னும் கல்வியை கற்றுக்கொண்டு வா, நீ முழுமையாக கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை என்று அனுப்பிவிடுகிறார்கள். இமாம் ஷாஃபி அவர்கள் தமது தாயாரை கூட பார்க்காமல், வீட்டுல கூட நுழையாம திரும்ப மதீனாவிற்கு வந்து தமது ஆசிரியர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல சொல்றாங்க, நடந்ததை சொல்றாங்க. இப்படி போன, இப்படி விசாரிச்சாங்க, என்ன சொன்ன அப்படிங்கும் பொழுது, நீ என்ன சொன்ன? நான் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அப்படின்னு சொன்ன பொழுது, அப்படி சொல்லக்கூடாது.
நான் ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். முதல்ல நீ கல்வியை சொன்ன, ஒழுக்கத்தை இரண்டாவது சொன்ன. ஒழுக்கத்தை தான் முன்படுத்த வேண்டும். நான் ஒழுக்கத்தையும் அந்த ஒழுக்கத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்ட அந்த கல்வியையும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று அறிவுரை பகர்ந்தார். திரும்ப கல்வி எல்லாம் கற்றுட்டு திரும்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது தேசத்திற்கு வருகின்ற பொழுது, தமது வீட்டிற்கு வருகின்ற பொழுது கதவு தட்டுறார். யார் வந்திருக்கிற? அம்மா கேட்கிறாங்க, உங்களுடைய குழந்தை ஷாஃபி வந்திருக்கிறேன், என்ன கொண்டு வந்திருக்கிற? ஒழுக்கத்தையும் கல்வியையும் நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போலதான் கதவே திறந்துச்சு. இப்ப கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த அளவுல கல்வியை விட அதிக முக்கியத்துவம் முன்னிலை என்பது எதற்கு? அதபு, ஒழுக்கம் தான் மெயின். ஒருத்தட்ட கல்வி இருக்குது, ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லாத கல்வி என்பது கனி தராத மரத்தை போன்று வேஸ்ட். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இஸ்லாமும் ஒழுக்கத்தின் மீதுதான் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தந்தை தனது குழந்தைக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகளிலே சிறந்த அன்பளிப்பு ஒழுக்கத்தை விட வேறெந்த அன்பளிப்பும் சிறந்ததாக அமையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார். நமது குழந்தைக்காக வேண்டி அன்பளிப்புகளை வழங்குறோம், வெகுமதிகளை வழங்குறோம். நாம்